ఫోన్ ఉన్నవి టైంలో అప్లికేషన్ ఇచ్చి మేమంతా ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். அதாவது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் சித்தூர் ஜில்லா ஐராலா அப்படிங்கிற இடத்துல தான் அப்பா ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு தான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன இப்போ திடீர்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இன்னொன்று, அந்த ஊர் பக்கத்தில் தான் ஃபேமஸான ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் கோவில், காணிப்பாக்கம் சொல்லுவாங்க. வளர்ந்துட்டே வருவாருங்க அந்த பிள்ளையார். அந்த கோவிலும் இருக்குது. இப்போ பிள்ளையார் சேர்த்தி போனதுனால அதை ஒட்டி இதை போடலாமே அப்படின்னு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊருக்கு நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து சென்னை போகிற ட்ரெயின் ஒரே ஒன்று தாங்க இருக்குது. ட்ராவல்ஸ் பஸ்ஸும் கிடையாது. பக்கத்தில் பொள்ளாச்சியிலேருந்து வேலூர் போகணும். அப்போ வேலூர்லேருந்து சித்தூர் ஒரு 1 ஹவருங்க. அப்படி தான் போகணுங்க. டைரக்ட் இது நம்மள ஊர்லேருந்து இல்லை. ஒரே ஒரு ட்ரெயின், மெட்ராஸ் ட்ரெயின், அதில் தான் போவோம் நாங்கள் போகிறதா இருந்தால். அந்த ட்ரெயினில் போனால் காட்பாடியில் இறங்கிக்கணுங்க. காட்பாடியில் இறங்கி அப்புறம் அங்கேருந்து சித்தூருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். சித்தூர்லேருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போகிற வழியிலே 10வது கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் தாண்டி தான் எங்கள் ஊருக்கு போகணுங்க. இதுதாங்க அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்குது. இங்கே வந்து ஒரு நாளைக்கு 18,000 பேசஞ்சர்ஸ் வந்து வராங்க. 11 ட்ரெயின் இந்த ஸ்டேஷனுக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மொத்தம் 67 ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷன் வழியாக பாஸ் ஆகி போகுதுங்க. இந்த காட்பாடி ஜங்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் தாங்க இருக்குது. வேலூரில் வேறு என்ன ஃபேமஸ்னால், வேலூர் விஐடி யூனிவர்சிட்டி ஃபேமஸுங்க. வேலூர் கோல்டன் டெம்பிள் அது ஃபேமஸ்ஸு. வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு, ஏர்லி மார்னிங், அதனால் கொஞ்சம் மங்கலாக இருக்குது பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே. நாம் இப்போது வேலூர்லேருந்து சித்தூர் வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. சித்தூரோட அவுட்ரு தான் இது. பார்த்தாலே நம்ம போர்டுலலாம் பார்த்தா ஜாங்கிரியாக இழுத்துருக்குங்க தெலுங்கு லெட்டர்ஸு. பார்த்தீங்களா? பேசிக்கலி பார்த்திங்கன்னா அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து தமிழ்நாடு தாங்க. அதாவது அப்பாவோட அப்பா தாத்தா வந்து கவர்மெண்ட் டாக்டருங்க. அப்போ வந்து ஆந்திரா தமிழ்நாடு ஒன்றா இருந்தப்போ அவர் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போனார். அப்புறம் தமிழ்நாடு ஆந்திரா தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ ஆந்திராவுமே தெலுங்கானான்னு 2ஆக போயிடுச்சு இல்லைங்களா? சித்தூருக்குள்ளே வந்துட்டோம். ஃபேமஸான துர்கை அம்மன் கோவிலுங்க இது. க்ரீன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் சித்தூருக்கு. சித்தூர்லேயும் சில கோவில்களுக்கெலாம் ஒரு தடவை போயிருந்தோம். அப்போல்லாம் யூடியூப் இல்லாததுனால நான் ஆரம்பிக்கலை, வீடியோவாக எடுக்கலைங்க. ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதோட. சித்தூரில் இருக்கிற இந்த கோவில்களுக்கெல்லாம் வந்து கல்யாணமாகி 7 வருஷம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை. அப்போ வந்து அம்மா அப்பா வந்து கோவிலாக தான் சுற்றிருக்காங்க. அப்புறமா பிறந்த பொண்ணு தாங்க நான். அதனால் அந்த கோவிலெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவை ஆசைப்பட்டு நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தப்போ ஒரு 3-4 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். அப்போ இந்த கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். எனக்கு பேசிக்கலி ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு கோவிலில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸு சூப்பராக இருந்துச்சு. தசாவதார இதெல்லாம், அப்புறம் சாமியோட படங்கள் எல்லாமே நிறைய சூப்பராக இருந்துச்சுங்க. சித்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பேசுவாங்க. நமக்கு அந்த வேலூருக்கு பக்கத்தில் பார்டர் அப்படிங்கிறனால இங்கே எப்படிங்க நம்ம கோயம்புத்தூர் சைடு பாலக்காடில் நிறைய பேர் தமிழ் புரியும் பேசுகிறவங்க இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அங்கே வந்து சித்தூர்லேயும் நிறைய பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம தமிழ் பேசுனா புரியுங்க நிறைய பேருக்கு. எங்கள் அப்பா அம்மா நல்லா பேசுவாங்க தெலுங்கு. எனக்கு வந்து தெலுங்கு பேச தெரியாது, ஆனால் புரிஞ்சுக்குவேன். 1-2 வார்த்தை தான் தெரியுங்க தெலுங்கு பேசுகிறதுக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பைபாஸ் போட்டாங்க இப்போ ஒரு 10 இயர்ஸில். திருப்பதி வரைக்கும் இதே ரோடு தாங்க, பைபாஸ் ரோடு. காணிப்பாக்கம் போய் கொஞ்சம் திருப்பதி ரோடு பிரியும். எங்கள் ஊர் போகிறதுக்கு கொஞ்சம் வேறு ரோடு. காணிப்பாக்கம் என்ட்ரன்ஸ் வந்துருச்சுங்க. எல்லாம் திருப்பதி மாதிரி தாங்க, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் முதல்ல இல்லை. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கோவில் மட்டும்தாங்க தனியாக இருக்கும், பொட்டக்காடாக இருக்கும். இப்போல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது.
கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இந்த ஒரு ஆர்ச் தெரியுது பாருங்கள். அது தாண்டினோடனே லெஃப்ட்டு திரும்பினா கோவிலுங்க. கோவிலோட சிறப்பு அதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் எங்கள் ஊர் போய் எங்கள் வீடெல்லாம் காமிச்சிட்டு வந்து சொல்கிறேன். இந்த கட்டு தாங்க, லெஃப்ட்டு திரும்பினா கோவிலுங்க. வந்துட்டு சொல்கிறேன். இங்கே தாங்க இந்த ரைட் சைடு கட்டில் போனால் திருப்பதி ரோடு. இது எங்கள் ஊர் போகிறதுக்கு நம்ம நேராக போகிறோம். அடுத்து வர்றது ஒரு பைப்பள்ளின்னு ஒரு ஊர் வருங்க. அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து எங்கள் அப்பா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது ஆஃபீஸ் ஸ்டாஃபாக. சில சூழ்நிலைகளால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல, ஊர்லேருந்து கோவிச்சிட்டு வந்துட்டார். இதுதாங்க அந்த ஸ்கூலு. எங்கள் அப்பா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்கூலு. நடுவில் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மூலமாக டீச்சர்ஸ் டே சமயத்தில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க இந்த ஸ்கூலில் வச்சு. எங்கள் அப்பா இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் கடைசி 2 அத்தை வந்து ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க மூலமாக எங்கள் அப்பாவை கான்டாக்ட் பண்ணி அதாங்க இந்த ஃபங்க்ஷன் வச்சு அவரை கௌரவப்படுத்தினாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் தான். அது மாதிரி ஒரு மெமரி இருக்குங்க இந்த ஸ்கூல். எங்கள் ஊரில் இருந்து இந்த ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு வரப்போ எங்கள் அப்பா அந்த காலத்தில் சைக்கிள்லே வருவாராம்மா. அந்த காலத்தில் சைக்கிள் மட்டும்தானே இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட 60 வயசுக்கு மேலே தான் நினைக்கிறேன். வேலூரில் இருந்தோம். அப்போ தான் வந்து அவர் டிவிஎஸ் 50 பழகினார். ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஓட்டியே அப்படியே பழகிட்டாருங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அது தனிக்கதை. ஊருக்குள்ளே வந்துட்டோம். இதுதாங்க எங்கள் அப்பாவின் பூர்வீக ஊரான ஐராலா வந்து விட்டது. ரொம்ப பெரிய ஊர்லாம் இல்லைங்க, சின்ன ஊர் தான். இப்போ பார்த்துட்ருக்கிறது பஜார். 2 பக்கம் கடத்தரு இருக்குங்க, நடுவில் வழி போகும். இதை தாண்டி எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம், அந்த பக்கம் பின்னாடி கொஞ்சம் ஊர், அவ்வளோதாங்க ஊரே. அப்போல்லாம் விவசாயம் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்தது. இப்போ நிறைய பசங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் படித்து நிறைய ஐடிலெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பழைய ஆளுகள்லாம் நிறைய பேர் இல்லைங்க. இருந்தாங்கன்னா எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தா ஓடி வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மரியாதை. இப்போல்லாம் நிறைய பெரிய ஆளுகள்லாம் இல்லை, போயிட்டாங்க எல்லாம். அந்த நேராக ப்ளூ கலர் பில்டிங் கிட்டே போய் ரைட்டு திரும்பினாதாங்க எங்கள் வீடு கடைசியாக வருங்க. எங்கள் வீட்டோட தற்போதைய நிலைமை இதுதான். அதாவது எங்கள் அப்பாவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி எங்கள் அப்பாவுக்கு 14 வயசில் கட்டினது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆன பில்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இடிந்து போய்விட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் வளர்ந்த இடம். என்னங்க தாத்தாக்கு 8 பொண்ணு 4 பையங்க. அது மாதிரி 12 பசங்க, 10-12 கல்யாணம், குழந்தை பேர் எல்லாத்தையும் பார்த்த வீடு தாங்க. வீட்டோட ஃபோட்டோவும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதுதாங்க எங்கள் வீடு. இப்படி இருந்த வீடு தான் இப்போ அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுங்க, காலத்தின் கோலம் அப்படிங்கிற மாதிரி. வயசு ஆகுது இல்லைங்க வீட்டுக்கும். இதுதான் ஹாலு, இது சாமி ரூம். இது வந்து பின்னாடி இடங்க, வேஸ்ட் லேண்ட் இருக்கும், அங்கே கிணறு இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிறது மாட்டு கொட்டகை. ஒரு 6-7 மாடு இருந்துச்சுங்க. அதெல்லாம் வேலையால் எத்தனை பேர் இருந்தாலும் எங்கள் அப்பா தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ். அந்த மாடுக்கெல்லாம் எங்கள் அப்பா பேச்சு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே ஒன்றா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இதில் இந்த சாய்பாபா மாதிரி முடி வச்சுருக்கிறவர் என்னோடய பெரியப்பாங்க. அவர் புட்டபர்த்தி சாய்பாபாவின் தீவிர சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை மௌன விரதம் அந்த மாதிரி ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து அவர் 90வது வயதில் இறந்தார் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அவர் தான் வந்து ஒரு 80 வருஷங்கள் இந்த வீட்டில், இந்த ஊரில் தான் வாழ்ந்தார். அடுத்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த அம்மன் பேர் வந்து பாளையட்டு அம்மன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரோட எல்லை சாமி, அதாவது ஊரை காவல் காக்கிற அம்மன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கோவில் தாங்க இது. நாங்கள் அடிக்கடி போகிறதில்ல, எப்போயாவது போகிறதுனால இதெல்லாமும் புதுசாக இருக்குங்க. கோவிலும் நல்லா கட்டிட்டாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என் செல்லு பாருங்கள், அப்பப்போ எனக்கு பவுட்ரு போட்டு காமிக்குது, அப்பப்போ பவுட்ரு இல்லாமல் காமிக்குது. அடுத்து வாங்க காணிப்பாக்கம் கோவிலை பற்றியும் அந்த கோவிலோட சிறப்பு, எப்படி அந்த கோவில் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்த ஊரில் ஒரு 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு பேச முடியாது, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அவங்களோட குறைய வந்து அவங்க பெரிதுபடுத்தாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை இல்லாமல் ஒரு வருஷத்தை வந்து ஃபுல்லாக பயிரெல்லாம் வாடினதுனால கிணறு தோண்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ கிணறு தோண்டுறப்ப பார்த்தா ஏதோ ஒரு கடப்பாறை வந்து ஒரு கல்லில் பட்டு டங்குன்னு சத்தம் கேட்டிருக்குங்க. பார்த்தா ரத்தம் வந்திருக்கு. அந்த கல்லுலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாதவர் பேசிட்டாரு. இதை வந்து காது கேட்காதவர்
காதில் வாங்கிட்டு என்ன நம்ம காது கேட்குது அப்படின்னு நினைக்க, இதையெல்லாம் கேட்டு பார்வையற்றவர் வந்து எட்டி பார்த்தோன்னே அந்த ரத்தம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி 3 பேரோட குறைகளும் சரியாயிருச்சுங்க. 3 பேருமே விநாயகரோட பக்தர்களாக இருந்தவங்க. கடப்பாரை மோதிய கல்லை வெளியே எடுத்து பார்த்தப்ப அது விநாயகப் பெருமான் திருமேனி அப்படிங்கிறத 3 பேரும் உணர்ந்துக்கிட்டாங்க. ஊரார் இந்த அதிசயத்தை கண்டு கிணத்துக்குள்ளே இருந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அங்கேயே அவருக்கு கோவிலும் கட்டிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விநாயகப் பெருமானோட சந்நிதி பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருந்த இடத்துல தாங்க இருக்குது. அங்கே எப்பயும் நீர் சுரந்த வண்ணம் தான் இருக்கும். முதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அருள் செய்த கணபதி இவர் அப்படிங்கிறதுனால இவரை வணங்கும் மாற்றுத்திறனாளிகள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஒரு முறை இந்த விநாயகப் பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்தியிருக்காங்க. ஆனால் சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி கவசத்தை மீறி விநாயகரோட திருமேனி வளர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறம் 2வது தடவையும் வெள்ளி கவசம் சாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பையும் வந்து வளர்ந்துட்டே இருக்குங்க. இப்போ வரைக்கும் இந்த விநாயகர் வளர்ந்துட்டே தாங்க இருக்காரு. நாளும் வளரும் இந்த விநாயகப் பெருமான் ஆலயத்தில் தீர்த்தமாக தரப்படும் கிணற்று நீரை பருகினாலே நோய்கள் விலகுகின்றன அப்படிங்கிறதும் இங்கே நம்பிக்கையாக இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் விநாயகருக்கு பாலபிஷேகமும் கணபதி ஹோமம் செய்து வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் பக்தர்களோட நம்பிக்கைங்க. ஸோ சித்தூர் சைடு வந்தீங்கன்னா இந்த காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்து விநாயகரின் அருளை பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.